ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ரியல்மிலேருந்து குளோபல் லான்ச் ஈவெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த லான்ச் ஈவெண்ட்ல என்னென்னலாம் ரிலீஸ் பண்ணாங்க அதை பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதோட லான்ச் ஈவெண்ட்ல என்னென்ன ரிலீஸ் ஆச்சுன்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல்மி GT 5G என்ற ஒரு ஃபோன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் ஒரு ரியல்மியோட ரோபோட் வேக்யூம் கிளீனர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது இல்லாம ரியல்மி வாட்ச் 2 ப்ரோ அண்ட் ரியல்மி வாட்ச் 2 ஸ்மார்ட் வாட்சும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது இல்லாம ஃபியூச்சர்ல ரியல்மி பேட் அப்படின்னு ஒரு பிராண்ட் நேம் வச்சு ஒரு டேப்லெட் ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் ரியல்மி புக்னு ஒரு பிராண்ட் நேம் வச்சு ஒரு லேப்டாப் ஒன்னு ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த ஈவெண்ட்ல இதெல்லாம் நடந்துச்சு. இந்த ரியல்மி GT 5G போனோட ஸ்பெக் அண்ட் பிரைஸ் டீடைல் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது இல்லாம எக்ஸ்ட்ராவா ரிலீஸ் ஆன ஐட்டத்தை பத்தி உங்களுக்கு நான் லைட்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த ரியல்மி GT 5G போனோட கீ ஃபியூச்சர் பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கூலிங் சிஸ்டம் இதுல இருக்கு. இதனால உங்க போன் ரொம்ப ஹீட் ஆகாம இது தடுக்கும். ரெண்டாவது கீ ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா 65 வாட் சூப்பர் டாட் சார்ஜர் இருக்கு. பிளஸ் 35 மினிட்ஸ்ல 100% சார்ஜ் ஆயிடுமா. மூணாவது கீ ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா இதுல GT மோட் இருக்கு. இந்த GT மோட் எதுக்குன்னா கேம் லேக் ஆகாமையும் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவும் கொடுக்கும். இதோட டிசைன் பத்தி பார்த்தோம்னா பாத்தீங்கன்னா 8.4 mm, இதோட வெயிட் பாத்தீங்கன்னா 186 கிராம்ஸ் தான் இருக்கு. அப்புறம் இதுல டாப் லெஃப்ட் கார்னர்ல பஞ்சுவல் செல்ஃபி கேமரா இருக்கு. இதோட லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்கு. ரைட்ல பாத்தீங்கன்னா லாக் இருக்கு. அப்புறம் பாட்டம்ல பாத்தீங்கன்னா 3.5 mm ஹெட்போன் ஜாக், டைப் C கேபிள், ஸ்பீக்கர் இருக்கு. அப்புறம் இதோட டிஸ்பிளே பாத்தீங்கன்னா 6.43 இன்ச் ஃபுல் HD பிளஸ் அமோல்ட் டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. இது 128 ரீஃப்ரெஷ் ரேட்டும் 360 டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்கு. இது பாத்தீங்கன்னா 91.7% ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ இருக்கு. இதுல 128 ரீஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால உங்களுக்கு இது ஸ்கிரீன் பார்க்கிறதுக்கு நல்லா ஸ்மூத்தாவும் பார்க்கிறதுக்கு நல்லா பிரைட்டாவும் இருக்கும். அப்புறம் இதோட ப்ராசஸர் பத்தி பாத்தீங்கன்னா இதுல ஆக்டா கோர் குவால்காம் ஸ்னாப்டிராகன் 888 ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ராசஸ் கொடுத்திருக்காங்க. அப்புறம் இதோட ரேம் பாத்தீங்கன்னா LPDDR5 பேண்ட்வித்ல இந்த ரேம் வருது. அப்புறம் இது UFS 3.1 ஸ்டோரேஜ்ல 128 ஜிபியும் அப்புறம் 256 ஜிபியும் ஸ்டோரேஜ்ல கிடைக்குது. இதோட பேட்டரி பாத்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி தான் கொடுத்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 65 வாட் சூப்பர் டாட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த சூப்பர் டாட் சார்ஜ் 35 மினிட்ஸ்ல 100% ஃபுல் சார்ஜ் ஆயிடும். அப்புறம் இதோட கேமரா பத்தி பார்த்தோம்னா ட்ரிபிள் ரியர் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. 64 மெகா பிக்சல் சோனி IMX682 பிரைமரி சென்சார் கேமராவும் 8 மெகா பிக்சல் செகண்டரி சென்சார் வித் வைட் ஆங்கிள் லென்ஸும் 2 மெகா பிக்சல் மேக்ரோ ஷூட்டரும் கொடுத்திருக்காங்க. அப்புறம் இதோட செல்ஃபி பாத்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வித் f2.5 அப்பேச்சரோட லென்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த போனோட பிரைஸ் பத்தி பார்ப்போம். இந்த பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட் பிரைஸ் ரேஞ்சில ரிலீஸ் ஆகுது. ஒன்னு பாத்தீங்கன்னா 8GB பிளஸ் 128GB ஸ்டோரேஜ் 449 ஈரோ, அதாவது இந்தியால 40,000 MRPக்கு ரிலீஸ் ஆகும். ரெண்டாவது வேரியன்ட் பாத்தீங்கன்னா 12GB பிளஸ் 256GB 599 ஈரோ, அதாவது 53,000க்கு MRP ரேட்டுக்கு ரிலீஸ் ஆகும். இது இந்தியால இன்னும் கொஞ்சம் ரேட் கம்மியா தான் இருக்கு. ரிலீஸ் ஆகும் போது தான் அதோட பிரைஸ் என்னன்னு சொல்ல முடியும். இந்த போன் இந்தியால ரிலீஸ் ஆனா நீங்க வாங்குவீங்களான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இது இல்லாம நான் ஒரு 3 ப்ராடக்ட் ரிலீஸ் ஆயிருந்ததுன்னு சொல்லியிருந்தேன். அதை பத்தி குயிக் ஸ்பெக் இப்ப நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பேர் பாத்தீங்கன்னா ரியல்மி டெக் லைஃப் ரோபோட் வேக்யூம் கிளீனர். இதை எப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்னா 2-in-1 டிசைன் பண்ணிருக்காங்க. வேக்யூம் பிளஸ் மாப்பிங்கும் இதுல பண்ணிக்கலாம். LIDR பேஸ்ட் நேவிகேஷன் சிஸ்டம் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. ரோபோட் வேக்யூம் கிளீனர் டெம்பர்ட் கொரில்லா கிளாஸ்ல டாப் கவரை எக்யூப் பண்ணிருக்காங்க. அப்புறம் இதோட ஹைட் பாத்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் ஹைட். இதுல 38 டிஃபரண்ட் சென்சார் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அப்புறம் இந்த ரோபோட் வேக்யூம் கிளீனரோட பேட்டரி பத்தி பாத்தீங்கன்னா 5200 mAh பேட்டரி கெபாசிட்டி இருக்கு. இதோட பேட்டரி பவர் எவ்வளவு நேரம் தாங்கும்னா 100 ஸ்கொயர் மீட்டர் 3 டைம் கிளீன் பண்ற அளவுக்கு இதுல சார்ஜ் இருக்கும். லாஸ்டா ரெண்டு ஸ்மார்ட் வாட்ச் ரிலீஸ் ஆயிருந்தது சொல்லியிருந்தேன். ஒன்னு பாத்தீங்கன்னா ரியல்மி வாட்ச் 2, அப்புறம் ரியல்மி வாட்ச் 2 ப்ரோ. இந்த ரெண்டு வாட்சுக்கு என்ன டிஃபரெண்ட்னா வெறும் சைஸ் மட்டும் தான் டிஃபரெண்ட். ரியல்மி வாட்ச் 2ல வெறும் 1.4 இன்ச் கலர் டச் ஸ்கிரீன் டிஸ்பிளேவும்
Realme Watch 2 Proல வந்து 1.75 இன்ச் லார்ஜ் கலர் டிஸ்பிளேவும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது ரெண்டுத்துக்கான கீ ஃபியூச்சர் பத்தி சொல்லிடுறேன். இதுல வந்து 12 டேஸ் வரைக்கும் பேட்டரி பேக்கப் நிக்குமா Realme Watch 2ல. Realme Watch Proல வந்து 14 டேஸ் வரைக்கும் பேட்டரி பேக்கப் இருக்குமா. அப்புறமா இது ரெண்டுத்துலயும் வந்து 90 ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்கு. இது இல்லாம பிளட் ஆக்சிஜன் லெவலும் ஹார்ட் ரேட் மானிட்டரும் இதுல வந்து பாத்துக்க முடியும். IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் அது கொடுத்திருக்காங்க. Realme Watch 2 வந்து ஒரு கலர்லயும் Realme Watch 2 Pro வந்து ரெண்டு கலர்லயும் வருது. இன்னைக்கு நம்ம Realme லான்ச் ஈவென்ட்ல என்னென்ன ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.